ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு வளங்களை திறம்பட கையாள்வதற்கான அவசியத்தினை பள்ளி மாணவர்களிடையே விதைப்பதற்காக இந்திய அரசாங்கத்தின் மின் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பிஇஇ என்று சொல்லக்கூடிய பீரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியும் எஸ்டிஏ என்று சொல்லப்படக்கூடிய அரசால் நியமிக்கப்பட்ட முகமைகளும் இணைஞ்சு எனர்ஜி கிளப்ஸ் அப்படின்னு பள்ளிகளில் உருவாக்கி செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துறது யாருன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம். சரி, இந்த எனர்ஜி கிளப்புடைய தொலைநோக்கு பார்வை என்ன? எரிசக்தி பாதுகாப்பு அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மாணவர்களிடையே விழிப்புணர்வு மற்றும் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துறது. சரி, இந்த எனர்ஜி கிளப்புடைய இலக்கு என்ன அப்படின்னா பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா, ஓவியப் போட்டி, பயிற்சி பட்டறைகள், கண்காட்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏற்பாடு செய்கிறதன் மூலமாக ஆற்றல் பாதுகாப்பு அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினுடைய தேவை, கருத்து மற்றும் வழிமுறை, அப்புறம் தனிநபர், சமூகம் மற்றும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அதன் நன்மைகள் பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இலக்கு நோக்கிய பயணத்தினுடைய முதல் படியாக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா, ஓவிய போட்டி இது எல்லாம் பள்ளிகளில் நடைபெற்றுச்சு. அதனைத் தொடர்ந்து மின் சேமிப்பு வார விழா. ஒவ்வொரு வருஷமும் இந்த மின் சேமிப்பு வார விழா டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருது. அதனுடைய ஒரு அங்கமாக தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மின் பாதுகாப்பு எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அரசு மேல்நிலைப்பள்ளி கேளம்பாக்கத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எஸ் கவின் உங்களிடையே தம்முடைய கருத்தை கூற வந்திருக்கிறார். அவர் சொல்லும் கருத்துக்களை கேட்போமா? ஒவ்வொரு வீட்டிற்கும் சரியான எர்த்து பைப் போடுவதுடன் அதை குழந்தைகள், விலங்குகள் தொடாத வகையில் அமைத்து பராமரிக்கணும். எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கரை அதாவது இஎல்சிபியை வீடுகளில் மெயின் சுவிட்ச் போர்டில் பொருத்தினால் மின் கசிவால் ஏற்படும் விபத்தை தவிர்க்கலாம். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே பயன்படுத்தணும். ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் போன்றவற்றிற்கு நில இணைப்புடன் அதாவது எர்த் உடன் கூடிய 3 பின் சாக்கெட் உள்ள மின் பிளக்குகளை மட்டுமே பயன்படுத்தலாம். உடைந்த சுவிட்சுகள், பிளக்குகள், பழுதுபட்ட ஒயர்கள், மின்சாதனங்கள் பயன்பாட்டில் இருப்பின் அவற்றை தாமதமின்றி புதுப்பித்து கொள்ளணும். மோட்டார், அயன் பாக்ஸ், வாளியில் சொருகும் வாட்டர் ஹீட்டர் ஆகியவை மின் இணைப்பில் இருக்கும்போது கையால் தொடக்கூடாது. சுவிட்சுகள், பிளக்குகள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் அமைக்கணும். குளியல் அறையிலும் கழிவறையிலும் ஈரமான இடங்களில் சுவிட்சுகளை பொருத்தக்கூடாது. சுவரின் உள்ளே உள்ள பகுதியில் மின்சாரத்தை எடுத்து செல்லும் ஒயர்களுடன் கூடிய பிவிசி பைப்புகள் பதிக்கப்பட்டிருந்தால் அப்பகுதிகளில் வெளியே ஆணி அடிக்கக்கூடாது. மழை காலங்களில் டிரான்ஸ்பார்மர்கள், மின் கம்பங்கள், மின் பகிர்வு பெட்டிகள், ஸ்டே ஒயர்கள் அருகே போகக்கூடாது. இடிமின்னலின் போது டிவி, மிக்சி, கிரைண்டர், கணினி, தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. திறந்த நிலையில் உள்ள ஜன்னல், கதவு போன்றவற்றின் அருகில் யாரும் இருக்கக்கூடாது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் சுவருக்கு தண்ணீர் அடிக்கும் போது அவை மின் கம்பியில் படாமல் பார்த்து கொள்ளணும். தவறினால் உயிர் துறக்க நேரிடும். நன்றி கவின். மின் பாதுகாப்பு குறித்த தங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. இதை நாங்கள் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிப்போம். மிக்க நன்றி. நம்ம கவின் சொன்ன மின் பாதுகாப்பு அம்சங்களை அனைவரும் கடைபிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.